ஏங்க நீங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? கூடாதுன்னு இல்ல, தெரியாது அவ்வளவுதான். ஃபைட் பண்றவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல? அது எப்படிங்க? அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வேர்க்கும், இதுலயும் வேர்க்கும். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ வாப்போன்னு கூப்பிடலாமா? ஓ மிஸ் நீ வாப்போ. ஏங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஓ இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி இந்த கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? ஆமா. அப்ப கத்து. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே, சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே. பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. இப்போதே போவோமா? சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. பொன்மேடை நீ போடு. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் இங்கே, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே, பக்கம்தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூக்கம் இல்லை. வலது கால். அம்மா என்னப்பா? ஐயோ என்ன? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகன் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இது? வா வா வாங்க. வந்துரு. இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ, ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் மூணுமே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு.
என்னது? இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க 2 பேரும் 2 பேர் சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க. இப்ப வந்து தாலியெல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னா உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா. சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத. அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும். அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதலை மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நீயும் அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம், வா. அது மங்கம்மா இல்ல? நீ ஒண்ணு, அவதான் எப்போ செத்துட்டாளே. இல்லடா, அவளே தான். அப்படியா? வா சொல்றேன். மங்கம்மா, என்ன மங்கம்மா, சௌக்கியமா இருக்கியா? நீங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? அதே கேள்வியத்தான் நான் உன்னை திருப்பி கேக்குறேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போகத்தான். சுருட்ட வேண்டிய அவசியமே இல்ல. நான் கொடுக்கறேன், வாங்கிட்டு போங்க. யாருமா இவங்கெல்லாம்? இவரு மாயாண்டி பெரிய மாமா, அவரு ஜம்பு சின்ன மாமா. மருமகன் நல்லா கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா நீ இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது? வாசல்லே அசால்ட்டா நின்னுட்டேனே. இத கவனிச்சிடுறேன். வணக்கம் பெரிய மாமா, சின்ன மாமா, மச்சான். நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இவ்வளவு அடி வாங்கி புத்தி வரலையே உனக்கு? கரிகான இருக்கிற கத்திடாது. இதால குத்த போறியா? ஆமா. குத்த போற நீ? இல்ல. அப்ப கொடு. இல்ல பணம் கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும். இப்படி ஓரமா வை. பை கத்தி கத்தி. ஆமா, இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஆமா, என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்லை. ஆனா இப்ப எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ப்ளீஸ். சொல்றேன்ப்பா. 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கும் குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை டியர் சன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டிஸ்கோ டான்ஸ் குரூப் வந்திருக்கு. நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு
இவங்களை அரேஞ்ச் பண்ணிடலாமா? நோ ப்ராப்ளம். புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். அப்ப நான் நல்லா இல்லையா? சார், என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதியது. மங்கம்மா என்ன சாகலடா. அப்போ மாயாண்டி சொன்னது உண்மைதான். ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்பாவியான என் கணவரை என் கண் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே, அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்து விட்டேன். என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாய். அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம். உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏம்பா, அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது? எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது. பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு. உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு. ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுடா. அது மட்டும் இல்ல, சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது. எப்படி? ஆமா, மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. சாட்சியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. பயப்படாதடா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான். அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து உன் பிறந்த நாள் தூள் பண்ணிடுமா? ஓகே டாடி. ஐயா, யாரோ தெரிந்த பிரசன்டேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை உங்க வாழ்க்கை பூரா நீங்க மறக்க முடியாதா? அப்படி என்னப்பா பெரிய பிரசன்டேஷன்? இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான கொத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா. Who is that bloody